திருமதி காயத்ரி, முக்கியமாக திமுகவினுடைய செயல்பாடுகள் அது ஆன்மீகத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டிற்கு இந்த நிகழ்வை பயன்படுத்திக் கொள்கிறது என்ற கருத்தை சொல்கிறார் திரு ஹபீஸ். உங்க பதிலன்? அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி கடவுள் இல்லை என்று மறுப்பதற்கு நம்பிக்கை இருக்கிறதோ அதே போல கடவுள் இருக்கு அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கையிலையும் அவர்கள் எதிர்த்து பேசாம இருக்கிறதுக்கும் சட்டம் வழிவகை சொல்லுது. அந்த நபர் இது அரெஸ்ட் பண்ணப்பட்டது நீங்க சொன்னீங்க அதீதமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப அதீதம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு தி பெஸ்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஹிஸ்டரி சொல்லும். ஏன்னா அங்க அட்மிஷனுக்கு கியூல நிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களுடைய அவல நிலை இன்னைக்கு செய்யாறு போன்றும் வீக்கெண்ட்ஸ்ல லிக்கர்ஸோட ஸ்கூலுக்குள்ள புகுந்து நீங்களே உங்களுடைய சேனல்ல காமிச்சிருக்கீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ஸ்கூல் அவ்வளவு நல்ல திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல ஒரு ப்ரோ ஆக்டிவா இப்போ இப்படியான ஒரு பள்ளி அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளியாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆமோதித்தல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மேடையிலேயே சொல்றாரு. அத்தகைய பள்ளியில இப்படியான ஒரு பிற்போக்கு கருத்து பேசப்படுகிறதா என்பதால் பிற்போக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். அதுதான் சொல்றேன், பிற்போக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். நீங்க எல்லாம் முதல்ல சொல்லி முடிங்க, அப்புறம் நான் சொல்றேன். நீங்க என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, ஆனா என்ன பதில் சொல்லவே விட மாட்டேன்றீங்களே. இல்ல மேம், நான் அதுல ஒரு சந்தேகம் வருது, அதுதான் நான் கேக்குறேன். அவர் பேசுனதுல எது முற்போக்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். நான் அததான் சொல்ல வரேன். நான் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியை இந்த மாதிரி பேசி இருக்கிறத தவிர்த்திருக்கலாம், அது தவறு. ஆனால் ஊழ்வினை, மறுபிறப்பு இது எல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள். அத பள்ளிக்கூடத்துல பேசணுமா பேச வேண்டாமா அப்படிங்கிறது என்ன டாபிக் அவங்க கொடுத்தாங்க, அந்த டாபிக்க மீறி அவர் எப்படி பேசினாரு, அவருடைய ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்தாங்களா அப்படிங்கறத அவங்களுக்கே விட்டுறேன். ஆனால் ஊழ்வினை, மறுபிறப்பு இதெல்லாம் நேத்தி வரைக்கும் சோசியல் மீடியால இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் மற்றவர்களும் எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய அதற்கு சான்றுகள் நம்ம திருக்குறள்ல இருந்தும் சிலப்பதிகாரத்துல இருந்தும் மற்றதுல இருந்து கொடுத்த உடனே இன்னைக்கு அதை அப்படியே மாற்றுத்திறனாளிகள்னு அடுத்த லெவலுக்கு மாத்தி இருக்கிறாங்க. யாருமே உடல் ஊனமுற்றவர்களை ஒரு மனசு புண்படியாக பேசுறத அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஆனால் அவர் அப்படியே ஆஸ்திரேலியால இருந்து கூட சொன்னதாக நம்ம வீடியோ பார்த்தோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன்னு சொன்னவரை ஏதோ இவர்கள் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி ரகசிய இடத்தில் விசாரணை அப்படிலாம் பார்க்கும்போது, இதே நாட்டுல ஸ்கூல்ல மனித மலத்தை தேய்ச்சி வச்சவங்களை இன்னி வரைக்கும் நாம கண்டுபிடிக்கல. பள்ளி வேங்கை வயல்ல 3 வருஷமா நம்ம கண்டுபிடிக்கல. அப்படியெல்லாம் இருக்கும்போது கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களை இது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த PM ஸ்ரீ திட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அது போக இந்த ஃபார்முலா கார் ரேஸ்ல மிகப்பெரிய அதிருப்தி இங்க நிலவிட்டு இருக்கு. அதை திசை திருப்புவதற்கு இவர்கள் இதை கையில் எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது. சோ இன்னைக்கு அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடங்கள், மைனாரிட்டி பள்ளிக்கூடங்கள்ல மத போதனைகள் இல்லை அப்படின்னு அவர்களால மறுக்க முடியுமா? தவறு அப்படின்னா எல்லாமே தவறு. இதே இதுல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாம பார்த்தோம், கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்ததை பார்த்தோம். எல்லாற்றுக்கும் அங்க இடம் இருக்குது. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். சோ அப்போ நீங்க அங்க அந்த மனிதனை விட்டுட்டு அது இனிமே என்ன செய்யணும்ங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ ஒருத்தரை நீங்க கெஸ்டா கூப்பிடுறீங்கன்னா அவங்க ப்ரொஃபைல வெரிஃபை பண்ணுங்க, இன்னும் படிச்சிருந்திருக்கணும், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவரு ஆன்மீகம் சார்ந்து பேசினார் என்பதற்காக வழக்கு பதிவுகள் செய்யப்படல. மாற்றுத்திறனாளிக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார். அப்படி பொது வெளியில் மாற்றுத்திறனாளிகளுடைய மனம் புண்படும்படி பேசியிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கிறது. அப்போ அதை மீறும் போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கதானே செய்வாங்க. மாற்றுத்திறனாளிகள் போராடும் போது அவர்களை குண்டர்களை கைது செய்யற மாதிரி கைது செஞ்சது இந்த அரசு தானே. நாமளும் அதை பார்க்க தானே செஞ்சோம். தவறுதான். அப்ப அந்த தவறுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டால், நேத்து ஏதோ ஒரு சேனல்ல பார்த்த ஒரு சட்ட வல்லுநர் சொல்றாரு இது பெரிய அளவிற்கு நிக்காது இந்த கேஸ். நான் சட்ட வல்லுநர் இல்ல, அதனால எனக்கு அதை பத்தி தெரியல. அவர் தவறு செய்திருந்தால் சட்டத்திற்கு உட்பட்டு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். I am not here to protect him. ஆனா இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு
இதற்கு காரணம் இதற்கு பின்னால மற்றவர்களுடைய அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்றதுதான். திருமிகு காயத்ரி, இப்போ மாற்றுத்திறனாளிகளே குண்டர்கள் போல் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தீங்க. அந்த கைது எப்போ நடந்தது அப்படின்ற கேள்வி இதே ஆட்சி காலத்துல 6 மாசத்துக்கு முன்னால அவர்களுக்குரிய ஏதோ ஒரு சலுகைகள் கேட்டு அவர்கள் இதே சென்னையில தான் போராடினாங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த வீடியோவே கிடைக்கும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ அவங்க கைது பண்ணது தவறு என்பதற்காக அவருக்கு எதிரான ஒரு கருத்தை அவங்க முன்வைக்கும் போது அவங்க மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை அதீதம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல நான் வந்து தண்டனை கொடுக்கட்டுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் வந்து அவர் மனதை புண்படுத்திட்டாங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு நெறிமுறைகள் கொடுங்க. அதற்காக ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரை உடனடியாக இடமாற்றம் செய்வதும், இத வந்து ஏதோ ஒரு தீவிரவாதியை பிடிக்க போற மாதிரி பிடிக்க. இன்னைக்கு நாட்டுல வந்து SFI வேற அங்க நின்னு போராடி இருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில வந்து போலி NCC நடந்து பாலியல் வன்முறை அங்க போய் இவங்க போராடல. ஆனா இங்க வந்து போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிவன் அஜெண்டா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல இதுல என்ன அஜெண்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேங்க, 2 அஜெண்டா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்க வந்து உங்களுக்கு அந்த PM ஸ்ரீ திட்டத்தினுடைய பிரச்சனைகள் இருக்கு. PM ஸ்ரீ திட்டத்துல இவர்கள் வந்து salary கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு எல்லாரும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஐ ஹவ் ப்ரூவ்ட் வித் டேட்டா. அந்த அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாசகத்தோடு இதை சொல்லிட்டேன். முழுக்க சம்பளம் கொடுக்கறேன்னு எந்த இடத்துலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கல அப்படின்ட்டு. ஃபார்முலா ரேஸ்க்கு ஆறப்போ நடந்த பிரச்சனைகள், இங்க நடந்த விஷயங்களை எல்லாருமே பேசுறாங்கன்னு அதை திசை திருப்பும் விதமாக இந்த பிரச்சனையை எடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி கிராமப்புற கலைகளை வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் சொன்னப்போ சினிமோட்டோகிராஃபர்ஸை வச்சு கொரியோகிராஃபி பண்ணி அவர்கள் மாணவர்களை டான்ஸ் ஆட வச்சு வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணாங்க. அதை நான் வன்மையாக எதிர்த்தேன். பிள்ளைகளுக்கு அந்தந்த பகுதியில் உள்ள கிராமிய கலைகளை கற்றுக் கொடுத்து கலைகளை வாழ வைப்பதோடு பிள்ளைகளுக்கு நாம இருக்கக்கூடிய இடத்தினுடைய அந்த என்ன உச்சபட்சமாக நமக்கு உள்ள அந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெஷர் இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயத்த கொரியோகிராஃபரை வச்சு நீங்க டான்ஸ் சொல்லி கொடுத்து அதை நீங்க வெப்சைட்ல ஏத்துறீங்க. அப்ப உங்களுடைய கல்வியில நீங்க சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னாக இருக்குது. செய்யாறு பள்ளிக்கூடத்துல நாம பாக்குறோம், டாய்லெட்ல அத்தனை பாம்புகள் நெளிஞ்சுகிட்டு இருக்குது நாம பாக்குறோம். அப்போ இதையெல்லாம் சரி பண்றதற்கு இல்லாமல் அந்த பேச்சாளரை யாரு கூட்டிட்டு வந்தாங்கன்றத முதல்ல கண்டுபிடிச்சு அவர்களுக்கு நீங்க முதல்ல கேள்வி கேளுங்க. இவர் மனசு புண்படும்படி பேசியிருந்தாருன்னா அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, பொது வெளியில மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சரி, அதற்கு நீங்க குண்டர்கள் போல் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இங்க நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல, ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாரும் அவரை ஹீரோ ஆக்கிட்டீங்க. அவர் எத்தனையோ வருஷமா இருக்காருன்னு சொல்றாங்க. அவர் இருந்த இடம் கூட இது வரைக்கும் எனக்கெல்லாம் நான் இது வரைக்கும் அவரை கேள்விப்பட்டது கூட கிடையாது. 25 வருஷமா எஜுகேஷன் ஃபீல்டுல இருக்கிற அந்த நபரை பற்றி நாங்கெல்லாம் தெரிஞ்சு கொண்டது கூட கிடையாது. இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஹீரோ ஆக்கிட்டாங்க. யாரு ஹீரோ ஆக்கப்பட்டாங்கன்னு சொல்றீங்க? இல்ல இன்னைக்கு அவர் இத்தனை அவரை பத்தி அவர் பின்னால என்ன பண்ணாரு, அவருடைய வீடியோக்கள், அவரோட ஃபாலோவர்ஸ் அத்தனை இன்னைக்கு நியூஸ் முழுக்க 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 அவர்தான். இல்ல அவர் தவறு சுட்டிக்காட்டப்பட்ட வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு அவர் ஹீரோவாக தெரிகிறாரா? ஒரு கொலை வழக்குல ஒரு குற்றவாளி அவரை சொல்லலாம். அவருக்கும் ஃபாலோவர்ஸ் அவர் பின்னணி என்ன, அவர் படித்தது என்ன, அவர் என்ன செஞ்சாரு அப்படின்ட்டு அத்தனை வீடியோக்கள் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயே வருது நியூஸா. அத ஒரு ஸ்டோரி ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெருசா அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் கொடுக்கிறது யாரு? இல்ல கொடுக்கிறது யாரு? யார் சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கறாங்க? நேரடியா நிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அஜெண்டாவை ஃபைனலைஸ் பண்றாங்க. எந்தது நியூஸா வர வேண்டும் என்பது அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். நீங்க தீர்மானிக்கிறீங்க. என்னவாக கூறப்படுகிறது அப்படின்ற புரிதல் இல்லாம நீங்க பேசுறீங்க. ஒண்ணும் இல்ல, திருவேங்கடம்னு ஒரு ரவுடியை என்கவுண்டர் பண்ணும் போதும் திருவேங்கடமுடைய வரலாறை போட்டாங்க. அதுக்காக அது பாராட்டு நினைச்சுக்கிறதா? திருவேங்கடத்தை பத்தி வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? ஒரு குற்றவாளின்னு வந்தா அதை பத்தி குற்ற பின்னணி என்ன, அவர் எங்கிருந்து வராருன்னு போடுறது ஊடகத்துடைய சாதாரண நடவடிக்கை. அவ்வளவுதான் இது.